ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த டார்கெட் டபிள்யூ சீரிஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வீக்லி சேலஞ்சு. நம்ம ஓவரால் சிலபஸை 8 வீக்காக பிரிச்சிருப்போம். ஒவ்வொரு வீக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், பொது அறிவுலேருந்து ஒரு சில டாபிக் இருக்கும். அதுக்கப்புறம் லாங்குவேஜில் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பொது தமிழும் உண்டு, அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் உண்டு. ஸோ இதுக்கான டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வீக் இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு வீக்லேயும் அந்த வீக் எண்டில் சண்டே பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். இப்போது ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட்டு 200 கொஸ்டினுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் லாங்குவேஜில் பார்த்தோம் அப்படின்னா பொது தமிழுக்கு தனியாக ஒரு டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும். நீங்கள் எது சூஸ் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் படித்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயே தமிழையும் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சில பேர் இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு தமிழ் தேவைப்படாது. அதனால் நம்ம மூணையும் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீக்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு டெஸ்ட் ஆக்டிவ் ஆகும். அதில் பார்த்தோம் அப்படின்னா 200 கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி லாங்குவேஜ் பொது தமிழ் அப்படி இல்லை அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டுமே ஆட் ஆகும். ரெண்டுலேயுமே தனித்தனி டெஸ்ட்டு 100 கொஸ்டின் இருக்கும். உங்கள் கன்வீனியன்ட் படி நீங்கள் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு வீக்குக்கான டார்கெட் இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக்கான டார்கெட். யூனிட் 4ல் பார்த்தோம் அப்படின்னா குப்தர்கள், டெல்லி சுல்தான். அதுக்கப்புறம் ஆப்டிடியூடில் சிம்பிளிஃபிகேஷன். அதுக்கப்புறம் ஜாகிரஃபியில் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ரிசோர்ஸஸ், நீர்வளம். அதுக்கப்புறம் பாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா பேசிக் ஆஃப் கான்ஸ்டியூஷன், லாங்குவேஜ், ப்ரியாம்பிள், சென்ட்ரல் ஸ்டேட் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் யூனிட் 7 அதாவது ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ரெனைசன்ஸ், தேசிய மறுமலர்ச்சி. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் படிக்கிற மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு வீக்குக்கும் 4 to 5 டாபிக் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த வீக் எண்டில் டெஸ்ட் எழுதுவீங்க. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் போர்ஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் இருக்கும். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 200 கொஸ்டின் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி தான். ஸோ பொது அறிவு தனியாக 200 கொஸ்டின். அதுக்கப்புறம் பொது தமிழ் அப்படி இல்லை அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ். நீங்கள் எது சூஸ் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதை அட்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் பொது அறிவில் என்னெல்லாம் படிக்கணுமோ அதுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதுக்கான நோட்ஸ் எல்லாமே இருக்கும். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா பொது தமிழுக்கான மெட்டீரியல், அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான மெட்டீரியல், இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒவ்வொரு வீக் ஸ்டார்டிங்கில் நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் ஜாயின் பண்ண உடனே ஆப்லேயே பார்த்தோம் அப்படின்னா வீக் 1 டார்கெட், வீக் 2 டார்கெட் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே போய் கம்ப்ளீட்டாக எல்லா மெட்டீரியல் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணும் போதே ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியலும் இருக்கும். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுக்கான மெட்டீரியல் இருக்கும். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வீக்குக்கான டார்கெட் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அந்தந்த வீக்குள்ளே என்னென்ன டாப்பிக்லாம் படித்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீக் எண்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான டெஸ்ட் இருக்கும். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஷெட்யூல் பிடிஎஃப் கொடுத்துருப்போம். அதை டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. அதிலே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ நம்ம முதல்ல ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பொது தமிழுக்கான வீக்லி டார்கெட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ், இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கொடுத்துருப்போம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரேங்கிங் கொடுப்போம். ஸோ நீங்கள் இன்னும் ஹெல்த்தி காம்படிஷனோட இன்னும் ஸ்பீடாக படிக்கிற மாதிரி அந்த ரேங்கிங் உங்களுக்கு இருக்கும். ஓவராலாக எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, அதில் டாப் மார்க் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, மொத்தம் எத்தனை பேர் எழுதுனதில் உங்கள் ரேங்க் என்னது, இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவும் பைலிங்குவலாக தான் இருக்கும். ஸோ தமிழ்லேயும் கொஸ்டின் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் கொஸ்டின் இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு வீக்லேயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த வீக்கெண்டில் சண்டே பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட்டை அப்போ சண்டே மட்டும் தான் எழுத முடியுமா, அன்னைக்கு எழுதாமல் விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எழுத முடியாதா, அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களோட கன்வீனியன்ட் டேயில் நீங்கள் என்னைக்குனாலும் எழுதி பார்த்துக்கலாம். நீங்கள் எழுதி முடிச்சோடனே பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர், ராங் ஆன்சர், உங்கள் ரேங்கிங், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில் ரிப்போர்ட்டும் வந்துடும். இந்த டார்கெட் டபிள்யூ சீரீஸில் உங்களுக்கு டெய்லி டாஸ்க் இருக்கும். இந்த டெய்லி டாஸ்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சில ஏரியாவில் எப்போதுமே ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல், முக்கிய சரத்துகள், இதை சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே கொஸ்டின் இருக்கும்.
ஸோ நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக ஈஸியாக படித்து முடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். தினமும் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கிள்லேருந்து ரேண்டமாக ஒரு 10 கொஸ்டின் வந்து வரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஆர்டிக்கிளில் எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் 10யுமே தப்பாக தான் ஆன்சர் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணி முடித்த உடனே பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்துடும். இப்போ நீங்கள் அதே கொஸ்டினை ரீஅட்டெம்ப்ட் வந்து பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இந்த ரீஅட்டெம்ப்ட் பண்ணும் போது 10ல் கண்டிப்பாக உங்களுக்கு 2ஆவது ஞாபகம் இருக்கும், அப்படி தானே? ஸோ எல்லாருக்குமே மினிமம் பார்த்தோம் அப்படின்னா 2ஆவது ஞாபகம் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு சில பேருக்கு 4, 6, 8, 10 கூட வந்து ஞாபகம் இருக்கும். ஆனால் குறைஞ்சபட்சம் 2ஆவது ஞாபகம் இருக்கும். இப்போ நீங்கள் அதே கொஸ்டினை மறுபடியும் ரிப்பீட்டடாக 5 தடவை, 10 தடவை, 20 தடவை இந்த மாதிரி நீங்கள் ரீஅட்டெம்ப்ட் பண்ணீங்க அப்படின்னா லைஃப் லாங் வந்து மறக்க மாட்டீங்க. நம்ம அந்த கான்செப்டில் தான் இந்த டெய்லி டாஸ்க் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் வந்து கொடுத்துருப்போம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக அட்டன் பண்ண நீங்கள் ஃபுல்லாக வந்து குவிஸாக தான் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணியே எல்லா ஃபேக்ட் வந்து படிச்சிடலாம். இப்போ ஆர்டிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 120 ஆர்டிகல் தான். இதை தான் ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டெய்லி டாஸ்க்கை ரிப்பீட்டடாக ஒரு 1 வீக் அட்டன் பண்ணி அப்படின்னாலே ஆர்டிக்கிளை வந்து படித்து முடிச்சிடலாம். இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இயர்க்கான டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும், கரண்ட் அஃபேர்க்கான டெய்லி டாஸ்க் இருக்கும். இப்போ ரீசன்ட் டைமில் 2020க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 8-9 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இதை சார்ந்த அதிக கொஸ்டின் கேட்காங்க. ஸோ இதுக்காக நம்ம செப்பரேட்டாக ஒரு டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதில் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ், சோசியல், ஆப்டிடியூட் எல்லாத்துக்குமான டெய்லி டாஸ்க் வந்து வரும். ஸோ வந்து ஆப்டிடியூடுக்கான டெய்லி டாஸ்க்கு நீங்கள் தினமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 5 கொஸ்டின் ஆப்டிடியூட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி அப்படின்னாலே ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா 3 விதமான டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். உரைநடை, துணைப்பாடம், செய்யுள், இலக்கணம் இந்த மாதிரி தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். இங்கிலீஷ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராமர், ப்ரோஸ், போயம், பயோகிராஃபி இந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு 3 விதமான டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சைடு வீக்லி சேலஞ்சிலேயே ஃபுல் சிலபஸ் வந்து படித்து முடிச்சிடுவீங்க. இந்த டெய்லி டாஸ்க் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் பார்த்தோம் அப்படின்னா தினமும் ஒரு 2 நிமிஷம் கேப்பு, 5 நிமிஷம் கேப்பு அப்படிங்கிற மாதிரியே நிறைய டைம் வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க. அந்த டயத்தில் நீங்கள் டக்குன்னு ஒரு புக் எடுத்தோ இல்லை பிடிஎஃப் வச்சோ வந்து படிக்க முடியாது. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் சின்ன சின்ன கேப்லலாம் பார்த்தோம் அப்படின்னா புக் எடுத்து படிக்க முடியாது. நீங்கள் அந்த டயத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெய்லி டாஸ்க் வந்து போட்டு பார்த்துடலாம். ஒவ்வொரு டெய்லி டாஸ்க்குக்கும் பார்த்தோம் அப்படின்னா சராசரியாக 2லேருந்து 4 நிமிஷம் தான் வந்து ஆகும். ஸோ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி வந்து அப்பப்போ ஸோ வந்து ஒரு டீ பிரேக்கில் இல்லை ட்ராவல் பண்ணும் போது ஏதோ ஒரு இடத்துல வந்து நிறைய பேர் வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அடிக்கடி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த டயத்தில் ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி டாஸ்க்கை ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணால் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல், கஷ்டப்பட்டு புக் எடுத்து படிக்காமையே நிறைய ஃபேக்டை நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம். இந்த டெய்லி டாஸ்க்குள்ளே மட்டும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 20,000 கொஸ்டின் மேலே வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை தனியாக வீக்லி டெஸ்ட்டை சேர்க்காமல் டெய்லி டாஸ்கில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 20,000 கொஸ்டின் மேலே வந்து உங்களுக்கு இருக்கும். நம்ம அது போகவும் பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ ரீசனாக நடக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின் எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும் போதே 20,000 கொஸ்டின் மேலே வந்து இருக்கும். நம்ம அது போக வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே வந்து இருப்போம். நம்ம அதே ஷெட்யூல் பிடிஎஃப்லேயே கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருப்போம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு வீக்குக்கான டாபிக் என்ன, அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம தமிழ், இங்கிலீஷில் தனித்தனியாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிடிஎஃபாக வந்து கொடுத்துருவோம். ஒரு சில பேர் வந்து புக் வச்சுருப்பீங்க, நீங்கள் வந்து உங்கள் புக்லேயே படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து சிலபஸ் டாபிக் வைஸாக ஒவ்வொரு வீக் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சிலபஸ் டாபிக் சமச்சீர் புக்கில் எந்த ஸ்டாண்டர்டில், எந்த டேர்மில், எந்த லெசனில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வேர் டு ஸ்டடி பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபுல் சிலபஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ வந்து நீங்கள் புக்கில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வேர் டு ஸ்டடியை பார்த்து நீங்கள் புக்கிலேயே படிச்சுட்டு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த சீரீஸில் டைரெக்டாக நம்மளோட ஆப்பில் இருந்தே ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளே ஸ்டோர் அதுக்கப்புறம் ஆப்பிள் iOS ரெண்டுக்குமான லிங்க்குமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கீழே ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ளே குரூப் 2 குரூப் 2A டார்கெட் W சீரீஸ் இந்த நேமில் வந்து இருக்கும். நீங்கள் அதிலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து 599. ஸோ நீங்கள் வந்து ஆப்புக்குள்ளே லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 ப்ரைஸ் வந்து காமிக்கும். நம்ம வந்து 8 மந்த்துக்கும் கொடுத்துருப்போம், 4 மந்த்துக்கு வந்து கொடுத்துருப்போம்.
ஸோ நீங்கள் வந்து அந்த வேலிடிட்டி ஆப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 4 மந்த் வேணும் அப்படின்னா 4 மந்த்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை 8 மந்த் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதிலே வேலிடிட்டியை சேஞ்ச் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கும். 7811894810 அந்த நம்பரில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சீரீஸ்க்கான முதல் டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 31 நீங்கள் வந்து இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு டெய்லி டாஸ்க் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னால் மார்ச் 31க்கு முன்னாலே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்டிவ் ஆகிடும். டெய்லி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தனியாக அதுக்குன்னு வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் அட்டன் பண்ணியே நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ப்ராப்பராக ஒவ்வொரு வீக்கான டார்கெட் அதை படித்து அட்டன் பண்ணக்கூடிய வீக் டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 31 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.